வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறை மாட்டுச் சந்தையில் எருமைகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். எருமை சந்தைன்னே சொல்லலாம். கிடா கன்றுகள், கோணா கன்றுகள், நம்ம ஏரியாவில் கோணா கன்றுகள்பாங்க, இங்கே கிடா கன்றுகள்பாங்க. அது போக வத்தக்கரை எருமை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கண்ணோடை வந்திருக்கும். ஒவ்வொன்றும் விலை நிலவரம் எப்படி இருக்கு ஏதுன்னு பார்த்துடலாம். இது வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தை, திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைங்கிற ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, செவ்வாய்க்கிழமை 3 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு 6 மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும். இதே வந்து புதன்கிழமையும் கன்னியூ ஆகும். ஓகே, இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துக்கலாம். நிறைய எருமைகள் வந்திருக்கு. ரெண்டு கடா கண்ணு கொண்டாந்துருக்காங்க, கோணா கண்ணு மாய் நம்ம ஏரியாவில். எத்தனை மாதம் கண்ணுண்ணா அதெல்லாம்? 10 மாதம் 11 மாதம் ஆகும். 10-11 மாதம் இருக்கு. என்ன ரேட் வருதுங்க ஒவ்வொன்றும்? ரெண்டு சேர்த்து 35,000 சொல்கிறாங்க. ரெண்டுமே சேர்த்து 35 ரூபா சொல்கிறீங்க. எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க? 29 ரூபாலும் கேட்குறாங்க. 29 மட்டும் மோதுறாங்க. சரி, ஓகேண்ணா. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா முறான்னு நினைக்கிறேன், வட இந்திய எருமை கிராஸ் மாதிரி தெரியுது. அப்படியே ஐயாட்ட கேட்டுருவோம். நல்லா பார்க்குறதுக்கு ஜம்முன்னு அழகாக இருக்குது. ஐயா, அதெல்லாம் என்ன ரேட்டு ஐயா வரும்? ஒரு மாடு ஒன்று 50 ரூபா. 50 ரூபா. எல்லாமே கடா கண்ணு தான், எல்லாமே கோணா கண்ணு. ஒரு 2 வருஷம் இருக்குங்களா? 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு கிடா கண்ணு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆகிற கிடா கண்ணு 50 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இது முறா டைப்பில் வருது பார்க்குறக்கு. இழுத்து பிடிங்க. ஓகே, அப்படியே அந்தல பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பெரிய எருமை வந்து நாட்டு எருமை, விரதல் எருமைங்கிறாங்க. அதாவது வெறு எருமை, வரட்டை எருமைம்பாங்க இந்த ஏரியா சைடு. அது போக இது வந்து கோணா கண்ணு 2 கொண்டாந்துருக்கேன்னாங்க, கிடாரி கண்ணு. சரி, காளை அதாவது கிடா கண்ணு, கிடான்னு கிடாரி வருது. ஆனால் இது என்ன விலை வரும்? பெரிய எருமை என்ன ரேட்டு வரும்? அந்த அளவுக்கு நேரம் இல்லை. சரி, ஓகே, அந்த அளவுக்கு நேரமே இல்லைன்றாரு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐயா வந்து 1 வருஷமான கிடா கண்ணு கொண்டாந்துருக்கிறாரு. அது ஒரு 1 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே அந்தல பார்த்தீங்கன்னா சுரட்டை கொம்பில் சேர்ற எருமை. ஆனால் இது என்ன ரேட்டு வரும்? என்ன விலை வரும்? சந்தை விலை நிலவரம் போடுறதுக்கு தான், வேற எதுக்கு இல்லை. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, பிஸியா? சரி, என்ன விலை வருங்க? 45. சரி, ஓகேண்ணா. எத்தனை, ஒரு 2 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷம் இருக்குமா? 2 வருஷமான சுரட்டை கொண்டு இருங்க. ஒரு 40 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்தல பார்த்தோம்னா இதே மாதிரி சுரட்டை கொண்டு சேர்ற ஒரு எருமை ஒன்றாந்துருக்காங்க. விரதல் எருமைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க. இருக்கு இவருக்கார வந்து உள்ளே இருக்காரு. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். ஓ அதே மாதிரி இங்க ஐயா ஒரு நார்மலாவே இருக்காரு. ஆனா இந்த எருமை என்ன ரேட் வரும்? 3 சேர்ந்துக்கிறாரு. எதுவும் தெரியல. 55 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு மேல எருமை அதிகமா எதுவும் இல்லை. அப்படியே பதிவு முடிச்சிடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எருமைகள் எல்லாமே வளர்ப்பு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த ஏரியாவுக்கு போதுமே இதெல்லாம்? எந்த ஏரியான்னு தெரியல. இந்த இது பூராமே கிடாரி கண்ணுகள் எல்லாமே வளர்ப்பு போயிட்டு இருக்கு. அது போக அதெல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லாமே வெளி மாநிலத்துக்கு ஃபார்முக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு போவாங்க. பிஎல் போட்டு மாறி போட்டு வச்சிருக்காங்க.
அது போக இப்போ பார்த்தீங்கன்னா எருமை கிடாரிகள்லாம் இறங்கிட்டு இருக்குது வரிசையா. இது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அதுல வெள்ளை எருமைன்னு ஒரு மாட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 எருமை வந்துருக்குது. இது வெள்ளை எருமை வந்து கோணா கண்ணு. அது போக அதெல்லாமே கோணா கண்ணா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போயிருச்சு சேல்ஸுக்கு. அதெல்லாம் என்ன விலை வரும்? கழுவி ஊத்து வாங்கி நினைக்கிறேன். ஆனா இது என்ன விலை வரும்? வாங்க மெட்ராஸ்ல இருந்தா சென்னை செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டில இருந்து வந்திருக்கு. எத்தனை கோணக்கண்ணு கொண்டாந்தீங்க இன்னைக்கு? 6 இன்னைக்கா லேட்டா வந்தீங்களா இருக்குது? வண்டி லேட்டு. அப்படியே இறக்குங்க. இறங்கிருமா? அது இறங்கிருமா? அவ்வளவு சீக்கிரம் இழுக்க முடியாது. ஆள் சேட்டை அவர் இழுத்துற மாட்டிருக்கு. ஓ ஓ ஓ ஆமா. இதெல்லாமே பாத்தீங்கன்னா மகேந்திரா சிட்டில இருந்து கொண்டு வந்திருக்கிற எருமைகள். 22 ஆவரேஜா சொல்லுவாங்களா இருக்குது கோணக்கண்ணு எல்லாம். 25 சொல்லுமாமா. அந்த பெரிய பெரிய எருமை என்ன ரேட் வரும்? 45 வரதல 40 ரூபா. 40 ரூபாய்னா ஃபைனல் கொடுக்கலாங்கிறாங்க. ஆள் எல்லாம் சம்பளம் இருக்குதுங்க. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து எத்தனை எருமை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? 6 வந்திருக்கு சார். ஆமா சார். இதுல 3 வந்து பொடிசு சார், நாட்டு காளை மாடு. நாட்டு காளை. ஆமா சார். கடா கண்ணு சார். இதெல்லாம் இந்த எருமை ஃபைனல் என்ன ரேட்னு கொடுக்கலாம்? ஒரு 40 ரூபா தான் கொடுக்கலாம் சார். ஆமா சார். பெரிய பெரிய எருமைகள் வேணும், உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் சார். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இருக்கு சார், ஒரு 20 ரூபாய் இருக்கு சார். 20 உருப்படி இருக்கு. நீங்க எப்படி ஃபார்ம்ல இருந்து கொண்டாறீங்களா? ஆமா சார். சரி சரி. அந்த நம்பர் இருந்தா சொல்லிருங்க. தேவைப்படும். 82 70 51 89 72 சார். கேவி சந்திரன் சார், மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல இருந்து வரீங்க. ஆமா சார். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே சார். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.